தந்தை பெரியாரோட 52வது நினைவு நாள் இது. 52 நினைவு நாளை கண்ட போதிலும் கூட சங்கி கும்பல் ஒரு புறம் சீமான் மாதிரியான வாடகை வாய்களை பயன்படுத்தி இது பெரியார் மண்ணு கிடையாது, பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டோட அரசியல் ஒரு படி கூட சொன்னா, தமிழ்நாட்டை மையப்படுத்தி அதன் மூலமான இந்திய அரசியல் ஒட்டுமொத்தமா பெரியார் சுழன்றே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த நினைவு நாள்ல பெரியார் மண்ணா தமிழ்நாடு அல்லது பெரியாரே மண்ணா அப்படிங்கிறதுக்கு சுருக்கமா பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். இந்தியா முழுக்க அறியப்பட்ட தலைவர்கள்ல எந்த தலைவர்களை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்க அந்த தலைவர்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சாதியோ மதமோ, சாதி சார்ந்த மதம் சார்ந்த வாக்கு அரசியல் பின்புலமா இருக்கும். அந்த வாக்கு அரசியலை மையப்படுத்தி அல்லது அது சார்ந்த அந்த தலைவரை ஆதரிக்கவோ எதிர்க்கவோ தன் தன் வசப்படுத்திக்கவோ அரசியல் கட்சிகள் முயற்சி பண்ணும். தமிழ்நாட்டு அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இமானுவேல் சேகரன், முத்துராமலிங்க தேவர், காமராசர் இவங்க எல்லாம் எந்த மாதிரியான தலைவர்களும் அப்படிக்குள்ள போல. ஏன் ஒரு படி மேல போய் அம்பேத்கரையே எடுத்துக்கிட்டாலும் அந்த தலைவர்களுக்கு மாலை போற அத்தனை பேரும் அந்த தலைவரோட கொள்கையை ஆதரிச்சோ அல்லது அவங்க உழைப்பையோ அவங்களை அங்கீகரிச்சோ மாலை போடல. அரசியல் தலைவர்கள் அவங்க பின்னாடி உள்ள வாக்கு அரசியலை பயன்படுத்திக்கிறதுக்காக மட்டும்தான் மாலை போடுறாங்க. ஆனா எந்தவித வாக்கு அரசியலுக்குள்ளேயும் எந்தவித கட்டமைப்புக்குள்ளேயும் அடங்காத ஒரு நபரா தந்தை பெரியார் இருக்கார். நீங்க ஒரு எந்த மதத்தவரா இருந்தாலும் சரி, அது இந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், மதம் சார்ந்தவர்கள் மத விரும்பிகள் பெரியாரை ஏத்துக்க மாட்டாங்க. மதமா கோர் மதவாதியா இருக்கிறவங்க பெரியாரை ஏத்துக்க மாட்டாங்க. அதே போல சில குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்லயும் ஒரு சிலர் பெரியார் மீது விமர்சனம் வைப்பாங்க. தங்களை முற்போக்கா காட்டிக்கிற சில நபர்கள் கூட தந்தை பெரியாரோட கடவுள் மறுப்புக்குள்ள எங்களுக்கு உடன்பாடு இல்லை, மற்றபடி அவரை ஏத்துக்கிறோம். இன்னைக்கு விஜய் வரைக்கும் சொல்றாரு இல்லையா, பெரியாரோட கடவுள் மறுப்பை தவிர்த்துட்டு அவரை நாங்க கொள்கை தலைவரா ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த வகையிலன்னு பாருங்களேன். அப்படி எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு வாக்கு அரசியல் பயன்படுது. ஒரு தலைவருக்கு மாலை இடுறதுல அதன் பின்புலமா வாக்கு அரசியல் இருக்குது. ஆனா தந்தை பெரியாருக்கு இடப்படுகிற மாலை முழுக்க முழுக்க வாக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டது, முழுக்க முழுக்க அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டது. அந்த வெறும் கொள்கையில சித்தாந்தத்துல கருத்தியல் உயிரா வாழ்ந்துகிட்டு இருக்காரு தந்தை பெரியார். ஒரு கருத்தியல் உயிர் இன்னைய வரைக்கும் பேசு பொருளா, விவாதிக்கப்படுற பொருளா, அரசியலின் மைய கருவா இருக்கு அப்படின்னா அது தந்தை பெரியார் மட்டும்தான். அதனாலதான் சொல்றோம் இது பெரியார் மண், இது பெரியார் மண். இன்னும் கூட நம்ம ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, நீங்க நம்ம சாதியவாதிகளை மதவாதிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 வருஷத்துக்கு, 500 வருஷத்துக்கு, 1000 வருஷத்துக்கு, 2000 வருஷத்துக்கு பின்னாடி போய் கூட இந்த மன்னர் எங்களோட ஜாதி தலைவர், ராஜராஜ சோழன் எங்களோட ஜாதி தலைவர், நாங்க ஆண்ட பரம்பரை, பெரும்பிடுகு முத்தரையர் எங்களோட ஜாதி தலைவர், நாங்க ஆண்ட பரம்பரை, வேலு நாச்சியார் எங்களோட சாதியை சார்ந்தவங்க, அந்த மன்னர் இந்த சாதி, இந்த மன்னர் அந்த சாதி அப்படின்னு ஒவ்வொரு மன்னரையா தேடி தேடி, தீரன் சின்னமலை எங்க சாதி, மருது சகோதரர்கள் எங்க சாதி, பொல்லான் எங்க சாதி, இப்படி நீ தேடி தேடி மன்னர்களையும் தளபதிகளையும் போர் வீரர்களையும் சாதி அடையாளத்துக்குள்ள அடைக்க முற்படுற இந்த சாதிய சமூகம், சாதியவாதிகள், சாதிய வெறியர்கள் சமகாலத்துல வாழ்ந்த 52 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தந்தை பெரியார இன்னைய வரைக்கும் எந்த சாதியாலையும் இவர் எங்க சாதியை சார்ந்தவர், அவருக்குன்னு ஒரு பிறப்பால ஒரு சாதி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த சாதியை சார்ந்தவங்களே இவர் எங்க சாதிக்கான தலைவர்னு கொண்டாடப்பட முடியாம ஒரு தலைவர் இருக்கார். இவர் எங்க மதத்துக்கான தலைவர்னு கொண்டாட முடியாம ஒரு தலைவர் இருக்கார். இவர் எங்க மன்னர் அப்படின்னு நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவரை நம்ம கொண்டாடுறோம். ஆனா ஒரு தலைவரை இன்னைய வரைக்கும் ஒரு சாதிக்குள்ளேயும் மதத்துக்குள்ளேயும் அடைக்க முடியாத மாதிரி, ஏன் ஆண்கள் தீவிரமா ஆணாதிக்கத்துக்கு எதிராக பெண்ணியம் பேசின தலைவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் மாதிரி பெண்ணியம் பேசினவங்க இந்த நாட்டுல நினைவு தெரிஞ்ச அளவுக்கு யாரும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெண்ணே பேச முடியாத அளவுக்கான பெண்ணியம் பேசினவர் தந்தை பெரியார். இப்படி எந்தவித அடையாளங்களுக்குள்ளேயும் அடைபடாம ஒரு திறந்த மனநிலையோட இந்த சமூகத்தை அணுகி, ஆதிக்கம்தான் என் முதல் எதிரி, அது எந்த வடிவில் இருந்தாலும் அதை எதிர்ப்பேன் அப்படின்னு தொடர்ந்து ஆதிக்கத்தை எதிர்த்து இந்த மண்ணில் களம் கண்டவர். சட்ட எரிப்பு, பிள்ளையார் சிலை உடைப்பு, கடவுள் மறுப்பு அப்படின்னு இந்த காலகட்டத்துல கூட தேர்தல் அரசியல்ல இருக்கிறவங்களும் சரி, இயக்க அரசியல்ல உள்ளவங்களும் சரி, யாருமே இன்னும் வெளிப்படையா செய்ய துணியாத, செய்ய முடியாத காரியமா என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பல போராட்டங்களை முன்னெடுத்த முன்னோடியா இருக்கக்கூடியவர் தந்தை பெரியார்.
யாரால இன்னைக்கு முடியும்? இன்னைக்கு வந்து பிள்ளையார் சிலையை போட்டு உடைக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நம்மளால பண்ண முடியாது. ஆமா, இது எங்களோட இயக்கம், எங்களோட கட்சி கடவுள் மறுப்பு கட்சி, கடவுள் மறுப்பு இயக்கம் அப்படின்னு யாராலையும் வெளிப்படையா அறிவிக்க முடியாத அளவுக்கான சூழல் இன்னி வரைக்கும் இருக்கு. ஆனா இதையெல்லாம் 50 வருஷங்களுக்கு முன்னாடியே, 60-70 வருஷங்களுக்கு முன்னாடியே செஞ்சு காட்டியவர் தந்தை பெரியார். அப்பேற்பட்ட சாதி பின்புலம், சாதி வாக்கரசியல், மத வாக்கரசியல் எதுவும் இல்லாத கடவுள் மறுத்த ஒரு நபரை சுற்றி சுழன்றே தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை தொன்று தொட்டு தமிழ்நாட்டை மையப்படுத்தின இந்திய அரசியலும் தந்தை பெரியாரை சுற்றி சுற்றியே சுழன்று கொண்டே இருக்கு. அப்படின்னா நாம கொண்டாட வேண்டியவர் தந்தை பெரியார். இந்த தமிழ்நாட்டு மண் தந்தை பெரியாரின் மண் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை மறுத்து ஒருத்தன் பெரியாரே எனக்கு மண்ணு தான் அப்படின்னா அவனை நம்ம சந்தேகப்படணும். அவன் இனத்ரோகியா அடையாளம் காட்டப்படணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி நீ தந்தை பெரியாரை மறுக்கிற அப்படின்னா அதுக்கான மாற்று அரசியல் உனக்கு என்ன அப்படிங்கிறதான் நம்ம கேள்வி கேட்க வரோம். மாற்று அரசியல், இப்போ மேதகு அவர்களை நீ மாற்று அரசியலா முன்னிறுத்தின அப்படின்னா மேதகு அவர்களும் சாதிக்கு எதிரான அரசியல் தான் கட்டமைச்சார். அவர் தந்தை பெரியாருக்கான அரசியலை அவர் என்றைக்கும் ஒருபோதும் கையில் எடுத்ததில்லை. அவர் இன விடுதலைக்கான அரசியலை தான், தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழங்கியவர் தந்தை பெரியார். அதுல ஒருபோதும் மாற்று கருத்து இல்லாதவர் தான் மேதகு பிரபாகரன் அவர்கள். நம்மள தந்தை பெரியாருக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்களா உருவாக்க முயற்சி பண்றாங்க. தந்தை பெரியாருக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள சந்தேகப்படணும். அவங்க நமக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஆரம்ப கட்டத்திலே நம்ம அறிஞ்சு அவங்கள அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதான் நம்ம பதிவு பண்றோம். மீண்டும் மீண்டும் தந்தை பெரியாரோட 52வது நினைவு நாள்ல மீண்டும் சொல்றோம், இது பெரியார் மண், தமிழ்நாடு பெரியார் மண். தந்தை பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என முழங்கிய தந்தை பெரியாரின் மண் தமிழ் மண் அப்படிங்கிறத மீண்டும் பதிவு பண்றோம். நன்றி.